எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன். இந்த தியானத்துக்குள்ள ஒரு ஆரம்பத்தில் ஒரு குட்டி குட்டி அனுபவத்தை பெறுறோம். அப்புறம் அடுத்தது அதோடைய வெளிப்பாடு, அதோடைய தேடுதல், அதோடைய செயலாக்கம் நம்மளை பல செயலாக்கத்தை தேட வைக்குது. பல தருணங்களில் பல செயலாக்கத்தை நோக்கி பயணிக்க வைக்குது. கோவில்களுக்கோ ஜீவசமாதிகளுக்கோ இல்லை பிறர் யாரையாவது சந்திக்கிறதையோ இல்லை யாரோடைய காணொலியை கேட்கறதுலையோ ஏதோ ஒரு புத்தகத்தை வாசிப்பதுலையோ இல்லை ஆன்மீகம் சார்ந்து யாராவது பேசுனாங்கன்னா, யாராவது குருமார்களை சார்ந்து பேசுனாங்கன்னா அவங்கள்ட்ட உட்காந்து கொஞ்ச நாள் பேசணும், கொஞ்ச நாள் உரையாடணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற நண்பர்கள், ஸ்கூல்லேருந்து படித்த நண்பர்கள், காலேஜில் படித்த நண்பர்கள், இல்லை உறவுகளாக இருக்கிற நண்பர்களோடலாம் நம்ம நிறைய கதைகள் பேசியிருப்போம். ஆனால் அந்த தியானம்னு உயர்ந்த நிலையில் வரும்போதோ இல்லை தியானத்தை நம்ம நோக்கி நல்லா பயணிக்கும் போது அவர்களோட பேசுகிறதெல்லாம் தவிர்த்துட்டு நமக்கு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட பேசணும், அவங்களோட உரையாடணும்னு ஒரு எண்ணங்கள் தூண்டப்படும். அதெல்லாம் நீங்கள் பேசி ஒரு பழகி ஒரு செயலாக்கமாக நீங்கள் வந்திருப்பீங்க. என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ரொம்பலாம் நிகழலை. ரொம்ப எனக்கு சுற்றி தியானம் பண்ணுறவங்க இருந்தாலும் அவ்வளோ பெரிய தியானத்தை பற்றி அவ்வளோ பெரிய உரையாடல்கள் நிகழ்த்துறதெல்லாம் இல்லை. என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற விஷயமும் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், பேருதவியாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது எனக்கு ஒரு பெரிய அனுபவம் வந்துச்சு. அந்த கஷ்டத்தையும் அந்த துன்பத்தையும் அந்த துயரத்தையும் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்க துயரத்துக்கும் தியானத்தில் நடக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ரெண்டு எஸ்ட்ரீம் நடக்கும். ஒரு பக்கம் ஒரு போர் நடக்கும், இன்னொரு பக்கம் ஒரு சாந்தமான தியானம் நடக்கும். ஒரு எஸ்ட்ரீமாக ஒருத்தன் வாழ முடியுமா, நாளைக்கு காலையில் சாவுற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் தியானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கடவுளே பார்க்குற மாதிரி ஒரு காட்சிகளோ ஒரு செயலோ தியானத்தில் அப்படி ஒரு பெரிய செயல் நடக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் கான்ட்ராஸ்டாக ஒரு நிக்கட்ஸ் கான்ட்ராஸ்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அனுபவத்தை பெறுறது, ஒரு இடத்துக்குள்ளேருந்து ஒரு அனுபவம் பெற போது என்னென்னா, அந்த அனுபவத்தை பெற்றுட்டு அனுபவத்தை பெறாத மாதிரியே பயணிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப சவால், அது ரொம்ப கடினம். அந்த அனுபவத்தை பெற்றோடனே நம்ம திக்குமுக்க ஆடிடுவோம், ரொம்ப ஆடிடுவோன்னு சொல்லுவாங்களே, உனக்கு கொஞ்சோண்டு புகழ் வந்தோன்னே கொஞ்சோண்டு பேர் வந்தோன்னே ஓவராக ஆடுறான்பாங்கல்ல. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் அந்த அனுபவம் வரும்போது, அந்த பெரும் செயல் வரும்போது, அது என்னுடைய நேச்சருக்குள்ளே அந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால அந்த கலை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா, அந்த மாதிரி ஒன்று வந்தபோது எனக்குள்ளே ஒரு பேராற்றல் ஒரு அனுபவம் வந்தோடனே அதை அலட்டிக்கலை, அதை நான் பெருசாக எடுத்துக்கலை. அதை எடுத்து வச்சுட்டு நான் ரெகுலராக என்னுடைய பணியை தான் பார்த்தேன், என்னுடைய செயலை தான் பார்த்தேன். ஒரு 2-3 பெரிய பெரிய வாசல் என் உடலில் திறந்த போது கூட, பெரிய பெரிய அனுபவம் வந்தது கூட, நான் ஒரு இயல்பாக தான் ஒரு நகரங்களில் ஒரு கிராமங்களில் என்னுடைய வாழ்க்கையை எனக்குள்ளே ஒன்று இருக்குங்கிறதே காட்டிக்காமல் தான் நான் பயணித்தேன். எனக்குள்ள ஒரு செயல்பாடுகள் உள்ள ஒரு ஏக்கம் இயங்குதுங்கிறத விவாதிக்காமையே நான் ரொம்ப நுட்பமாக பயணித்தேன். நிறைய நாட்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தவம் பண்ணுறவங்கிறவனே மறந்துடுவேன். நான் ஒரு இயல்பாக அப்படியே சுற்றி தெரிவேன். சென்னைக்குள்ளே நான் இருந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா இயல்பாக இருப்பேன். என்னோடய ரூம்மேட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. எல்லா செயல் வடிவத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய வடிவமாக பெரிய செயலாக இருக்கும். அங்கே என்னுடைய உடை தான் கொஞ்சம் கலர்ஸில் கொஞ்சம் ஆன்மீக சார்ந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சார்ந்து இருக்குமே ஒழிய, என்னுடைய செயல்பாடுகளில் பார்த்திங்கன்னா நான் யாருக்கிட்டையும் நான் இப்படியாப்பட்ட ஆளுங்கிறத காட்டிக்கிறதெல்லாம் கிடையாது. இயல்பாகவே அந்த செயலாக்கத்துக்குள்ளே இருப்பேன். அவங்க பேச்சுலர் வாழ்க்கைக்குள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பேச்சுலர் லைஃபுக்குள்ளே ஒரு தவம் பண்ணுறவன், அதுவும் தவம்னா சாதாரண தவம் கிடையாது. என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப காலமாக பெரிய தவத்தை பெரிய செயலாக்கத்தை பண்ணுறவன் அந்த பேச்சுலர் வாழ்க்கைக்குள்ளே அடாப்ட் ஆகிக்குவேன். அவங்களோட பேச்சுலர் வாழ்க்கையில் நாங்கள்லாம் அந்த பேசி அவனுக்கு ஒரு காதல் இருக்கும், அவனுக்கு ஒரு பர்சனலாக வாழ்க்கை இருக்கும், ஒரு லைஃப் இருக்கும். ஒரு 7 பேர் 8 பேர் ரூம்மேட்டு அப்படிலாம் இருக்கிற காலகட்டத்துக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளேயே நான் ஒரே அறையில் 3 பேர் 2 பேர் கூட படுத்திருப்போம். அப்போ எனக்கு ஒரு தனியாக அந்த அறையில் ஒரு பக்கம் விரிப்பு விரிச்சிருப்பேன், அவங்க ஒரு பக்கம் விரிப்பெல்லாம் விரிச்சிருப்பாங்க. அவங்க வேலையை பார்ப்பாங்க, நான் தவம் பண்ணுவேன்.
நான் பாட்டில் உட்காந்து பல மணி நேரம் தவம் பண்ணுவேன். ஆனால் ஒரு தவம் பண்ணுறேன், அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறதோ, அவங்கள்ட்ட போய் எதுவும் ஆன்மீகத்தை பற்றியோ சித்தர்களை பற்றியோ பேசவே மாட்டேன். அவங்களையும் எந்த வேலையும் டிஸ்டர்பும் பண்ணவும் விட மாட்டேன். அப்போ இந்த வேலைகள்லாம் பல நாள் பல செயல்களில் இதெல்லாம் நிகழப்பட்டது. இந்த டீ கடைன்னு இல்லை, எந்த டீ கடையில் போய் டீ குடிப்பேன், சாப்பிடுவேன், நடப்பேன், போவேன். இதெல்லாம் ஒரு இயல்பாக பல நாட்கள் இந்த மாதிரி அனுபவத்தோட அழகாக அது அழகியலாக கடந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அப்படியெல்லாம் கடந்து ஒரு செயல் செய்யும்போது கூட அந்த அனுபவம் இன்னும் மேலும் மேலும் நமக்கு வர்றதுக்கும் நம்மளை அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை உருவானுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மக்கிட்ட வந்திருக்கிற அனுபவத்தை, ஒரு கலையை எப்படி அழகாக கையாளுங்கிற வித்தையை, அந்த செயலாக்கத்தை நம்ம நமக்கே தெரியாமல் நம்ம கற்று வச்சுருக்கோங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. அது நம்ம கற்று வைக்கல, அது நேச்சரு, அதுதான் அப்படிங்கிறதா அதோடைய செயல். ஒரு நேச்சருங்கிறது என்னன்னா, நீங்கள் அதுவாக அதை விட்டுறணும், அதுதான். அதை விட்டுட்டிங்கன்னா அது நேச்சர்னு அர்த்தம். அதை நான் அதுக்கு நீங்கள் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுடைய ரொட்டீன் வாழ்க்கை பாதிச்சிடும், உங்களோட இயல்புகள் பாதிச்சிடும். அப்போ நான் இயல்பை பாதிக்க விடாமையே நான் இயல்பாகவே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கினேன். அதுதான் இந்த தியானத்துக்குள்ளே அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பெரிய வாய்ப்புகளையும் பெரிய செயலாக்கத்தையும் உருவாக்க முடிஞ்சிருச்சு. அப்புறம் அடுத்த கட்டத்துக்கும் ஒரு பெரிய தியானமோ பெரிய செயலாக்கம் வரும்போது கூட ரொம்ப ஒரு மற்றவங்கள்லாம் என்னன்னா அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ளே அந்த மாதிரி ஒரு செயலாக்கத்துக்குள்ளே அப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. நான்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கேஷுவலாக தரையில் இறங்கிடுவேன், ரோட்டில் இறங்கிடுவேன். ரொம்ப வேறு மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ளே இருந்தேன். அந்த வடிவத்துக்குள்ளே உள்ள செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிற அந்த சுகம் இருக்குல்ல, அந்த வலிமை இருக்குல்ல, அது ரொம்ப பிரமாதமான ஒரு செயல்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல தவம் பண்ணுறவங்க எப்பயும் போல் இயல்பாக சக மனிதர்களோடு பயணிக்கிறதும் சக மனிதர்களோட உரையாடுறதும் சக மனிதர்களோட போகிறதுங்கிறது அது இயல்பாக நடக்காது. நல்ல தவம் பண்ணுறவங்க தவம் பண்ணாதவங்களை கண்டா பிடிக்காது, நான்வெஜ் சாப்பிட்றவங்கள கண்டா பிடிக்காது, வேறு டாபிக் பண்ணுறவங்கள கண்டா பிடிக்காது. என் கூட இருந்த அத்தனை பேரில் 90 விழுக்காடுகள் தவம் பண்ணாதவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க, வேறு மெத்தேடில் இருக்கிறவங்க. நாங்கள் வேலை பார்த்த துறையில் சினிமா துறை உங்களுக்கு தெரியும். யார் நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பா, யார் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்கும்போது கூட அவங்களுடைய செயலாக்கத்தை நான் எப்பயுமே குலைக்கிறது கிடையாது, எப்பயுமே கிடையாது. அவங்களோட பைக்கில் போகிறது, அவங்களோட ட்ராவலு, அவங்களோட பயணம், அதெல்லாம் ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக அந்த செயலாக்கத்துக்குரியதான் ஒரு செயலாக ஒரு வடிவமாக இருப்பாங்க. அவங்க என்னை பார்க்கும்போது சமயத்தில் கூட கிண்டல் பண்ணுவாங்க, என்ன சாமியார் என்ன செயல்பாங்க. ஆனால் நான் இயல்பாக தான் தன்னை வச்சுக்குவேன். குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர்களுக்கெல்லாம் கிராமங்களில் போவேன், பயங்கரமாக தவம் பண்ணுறனால. இங்கே இருக்கிறனால கொஞ்சம் சென்னையிலாம் இருக்கிறனால எப்படி இருப்பேன்னா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் வேஸ்டி இந்த மாதிரி இருப்பேன். அங்கெல்லாம் போனால் கைலி சட்டை அந்த கிராமத்தாலாவே மாறிடுவேன். அங்கே தியானம் எல்லாம் பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாமரனாக ஒரு கிராமத்துக்குரிய ஒருக்கனாவனாகவே மாறிடுவேன். அந்த வீட்டுக்கு உரியவனாகவும் வீட்டில் ஒரு மனிதன் எப்படி இருப்பான், ஒரு சாதாரண ஒருத்தன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் அந்த டீக்கடை அந்த விஷயம். நமக்கு கிராமத்தில் நிறைய பேர் போகிறவங்க வர்றவங்கலாம் பேசுவாங்க. உறவினர்கள் நம்மளை விசாரிக்கும் போது கூட ஒரு தவம் பண்ணுறவனாக இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கிறவனாக நான் முன்னிறுத்தவே மாட்டேன். என்னை வெளியே தெரிந்ததே இந்த ஒரு ஆண்டுகள் தான். அதுக்கு முன்னாடி நான் தவம் பண்ணுறவனா இப்படி ஒரு அனுபவம் உள்ளே இருக்கான்னா ஒரு வருடத்தில் ஒருத்தருக்கு அனுபவத்தை பெற முடியாது, பல ஆண்டுகள் இது. அப்போ பல ஆண்டுகளாக ஒருத்தர் எவ்வளோ பொக்கிஷமாக உள்ள பாதுகாத்து வச்சுக்கிட்டு நான் பயணிச்சிருக்கேங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு நாளில் இது நிகழ்கிற செயல் கிடையாது, ஒரு வருடத்தில் நிகழ்கிற செயல் கிடையாது. அப்போ பல நிகழ்வுகளில் நீங்கள் சத்சங்கத்துக்கு வர்றீங்க, உங்கள் உறவினர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, போகிறாங்க வர்றாங்கன்றீங்க. நான் எவ்வளோ நகரங்களுக்கு போயிருக்கிறேன், எவ்வளோ ஜீவசமாதிகளுக்கு போயிருக்கேன், எத்தனை ஊர்களுக்கு போயிருக்கேன். ஏன் என்னை யாரையும் தொந்தரவு பண்ணாமல் வச்சுக்கிட்டேன்னா நான் என்னை வெளிப்படுத்திக்கலை. என்னை என் வீட்டிலையோ என் உறவினர்கள்ட்டையோ இது சம்பந்தமாக நான் உரையாடலே நிகழ்த்தினது கிடையாது. அவங்களுக்கு இது தேவையும் படாது, இது தேவையும் இல்லை. அவங்கள்ட்ட ஏன் இது உரை நிகழ்த்தப்படணும், நம்மளை ஏன் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவனு முன்னிறுத்தணும், நம்ம ஏன் இந்த செயலாக்கத்தை பற்றி அவங்கள்ட்ட உரையாடணும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல். அப்போ இந்த செயலுக்குள்ளே இருக்கிற இந்த வடிவத்தை அது ரியாக்ஷன் பண்ணும், அது வெளிப்படுத்தும், அது வேறு மாதிரி பண்ணும். அது எல்லாத்தையும் நான் பத்திரப்படுத்தி பாதுகாத்து அதை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு
கிராமங்களில் இருக்கிற ஒரு வாரமோ 10 நாளோ அந்த நாட்கள் முழுக்க ஒரு கிராமத்தானாகவே ஒரு அடிப்படையாக இருக்கிறவனாக தான் பயணிப்பேன். அதை விட்டுட்டு ஒரு சாப்பாடு கூட ட்ரெடிஷ்னலாலாம் எடுக்கவே மாட்டேன். பழையதுன்னா பழைய சாதம், கஞ்சின்னா கஞ்சி சாதம், குழம்புனா குழம்பு. என்ன நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிட மாட்டோம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு செயல் இருக்கும். அதனால இருக்கும் தனி பாய், தனி படுக்கை, தனி தலகாணி, தனி போர்வை, அதெல்லாம் கிடையாது. என் மாமனார் போத்திருந்த போர்வையை எடுத்து போத்திக்குவேன். எல்லா செயலும் இயல்பாகவே அதுக்குள்ள தனி பிரிவினையாக தனி செயலாக்க கண்டே பிடிக்க முடியாது. இப்படி ஒருத்தன் இருக்கிறான். நான் இப்போ வீட்டில் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னன்னா, ஏதோ எங்கேயோ போகும்போது சாமி வந்து இறங்கிருச்சு மாதிரி இவர் இப்படி மாறிட்டாருன்னு நினைக்கிறாங்க. இது பல ஆண்டுகளாக இந்த பணி நடக்குது. அப்போ இயல்பாக தன்னை வச்சுக்கிட்டதுனால தான் அது வந்து ரொம்ப இன்றைக்கும் என்னோடய வாழ்க்கைக்குள்ளே இருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் இயல்பாக இருக்கிறது தான். இப்படி ஒரு தவம் பண்ணுற, இப்படி ஒரு பெரும் அனுபவத்தை பெற்ற ஒரு மாதிரியே நான் இல்லாததுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு செயல் என்னென்னா, கொஞ்சம் இந்த முடி கட் பண்ண முடியலை, இந்த வேஷ்டி இல்லைன்னா இன்னும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் இயல்புக்குள்ளே நான் வந்து என்னை இயல்புக்குள்ளே மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருப்பேன். இப்போ நான் உரையாடுற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய வெளியிலெல்லாம் போய் அந்த உரையாடுவேன், எல்லாரோடையும் பேசுவேன். எல்லாத்தையும் உள்ளே இருக்கும்போதெல்லாம் உள்ள ஒரு பேராற்றல் இருப்பதாகவோ, உள்ள தவத்துக்குள்ளே இருக்கிறத அதை பேலன்ஸ் பண்ணி அதை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கலை. நான் வந்து ஃபோன் பண்ணி யாராவது முக்கியமான தவிர்க்க முடியாத ஆள்கிட்டலாம் பேசுவேன். அவங்க நம்ம மேலே இருக்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அவங்க வந்து என்னென்னா, நம்ம அந்த நம்ம பேசுகிறோம், தவிர்க்க முடியாத நம்ம 100ல் யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு எப்பயாவது பேசுவோம். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மேலே நம்மளுடைய காணொளி நம்ம மேலே ஒரு பிம்பம் இருக்கும்ல, இவராக இப்படி பேசுகிறாரு, இவருடைய அனுபவமும் இவருடைய பேச்சும் இவருடைய அந்த இவர் சொல்கிற அந்த வார்த்தைக்கும் இவரை நேரடியாக நம்ம பார்க்குறதுக்கு சம்மந்தம் இல்லாத இருக்குது, பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கேஷுவலாக பழகுவாங்க. அந்த தியானம் பண்ணுறவங்களாகவோ இல்லை ஒரு யோகி ஸ்டைல்லையோ அந்த மாதிரி பழக மாட்டாங்க. இப்போ என்னோட பயணித்தா நிறையா நேரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தவம் பண்ணுற ஆள் மாதிரியெல்லாம் நிறைய பேர் பயணம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஃப்ரெண்டு, ஏதோ தெரிஞ்சவங்க, ஏதோ ஒருத்தர் நமக்கு பார்த்தவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, நம்ம ஊருக்காரவங்க மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா அந்த தியானத்தை, அந்த செயலை என்னன்னா, அதை பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு தனி மனிதனுடையது. நான் இப்படித்தான் அப்படின்னு கடவுளாக மாதிரி சாமியாடி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ பெரிய பேர்கலையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பேர் ஆற்றலாக இருக்கட்டும், அந்த ஆற்றலை, அந்த செயலை, அந்த வடிவத்தை, அந்த கலையை ஒருத்தன் உள்ள தக்க வச்சுக்க வேண்டிய பொறுப்பு அவனுடையது. தன்னை ஒரு சாமியாராக சித்தரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தனக்குன்னு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் இயல்பாக ஒரு ஹோட்டல் அறையிலையோ, ஒரு பஸ்லையோ, ஒரு ரோட்டு கடையில், டீ கடையிலையோ, ஒரு சாதாரண 30 ரூபாய்க்கு ஒரு பிளாட்ஃபார்மில் சாப்பாடு கொடுக்கும்போது கூட அங்கே உட்காந்து இயல்பாக சாப்பிட முடியுது, சாப்பிட்றதுக்கு பயணிக்க முடியுது அப்படின்னா அங்கே எந்த பிம்பமும் இல்லை, எந்த செயலும் இல்லை. அங்கே ஒரே ஒரு செயல் தான். ஒரு உடலுக்குள்ள பல நாள் போராடி தவம் பண்ணுற ஒருத்தனுக்கு உயர்ந்த ஒரு பேராற்றல் வந்துருச்சு. அந்த பேராற்றல் வந்து தன்னை வந்து ஒரு கிறுக்கு நிலைக்கு மாற்றும், தன்னை அக்ரோஸாக ஃபீல் பண்ணும், தனக்கு வந்து ஏதாவது மெசேஜ் கொடுக்கும், இந்த உலகத்தோட ரகசியத்தை பேசும். அதை ஒருத்தன் கரெக்டாக கையால் கற்றுக்கணும். ஒரு செயல் இருக்குல்ல, ஒரு கவிஞனுக்கு 4 வார்த்தை தோணிருச்சுன்னா அந்த வார்த்தையை எழுதி வைத்து கொள்வான், அந்த செயலை குறிப்பெடுத்து வச்சுக்குவான். எங்கேயாவது ஒரு ஸ்பார்க்கில் ஒரு கதை, முழு கதை இருக்குது, கதைக்கு வந்து ஒரு ஸ்பார்க் மட்டும் கிடைக்கும், ஒரே ஒரு லைன் கிடைக்கும், அந்த லைன், அந்த கரு கிடைக்கும்பாங்க. அந்த கரு ரொம்ப முக்கியமானது. அது கிடச்சிட்டா தான் ஒரு கதையை வந்து ஃபில் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய ஸ்பார்க் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற்றவங்கள்ட்ட என்ன பெரிய ப்ளஸ்னால், எந்த நேரத்தில் வேணாலும் எந்த உயர்ந்த ஆற்றல் வேணாலும் வரும், அது என்ன வேணாலும் ரியாக்ட் பண்ணும், அது என்ன வேணாலும் பேசும். அப்போ ஒரு இயல்பான மனிதன் மாதிரி நடந்து கொள்ள முடியாது. அந்த நேரத்துக்குள்ள அந்த இயல்பு மனிதன் மாதிரியே வெளியில் வச்சுக்கிட்டு உள்ளே கட்டுப்படுத்துறதுக்கான வித்தையை கற்று வச்சுக்கணும். இப்போ நான் உள்ள அந்த யார் எந்த பெரிய ஆற்றல் வந்தாலும் அந்த உள்ள செயலாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் வெளி செயலாக்கத்தை, வெளியில் மனிதனாகவும் உள்ள உயர்ந்த ஆற்றலை எப்படி அதை அமைதிப்படுத்தி அதை சரி செய்து அது கொடுக்குற மெசேஜை எப்படி கரெக்ட் பண்ணுங்கிறதும் எனக்கு தெரியும். அந்த செயல் இயல்பாக தெரிந்ததுனால தான் இயல்பாக இந்த இயக்கத்தை, இந்த இயல்பாக இந்த செயலாக்கத்தை செய்ய முடியுது.
அதனால தான் ஒரு இயல்பாக ஒரு அனுபவம் பெற்ற மாதிரி ஒரு தவம் பண்ணுற மாதிரி ஒரு வேறு எதுவும் இல்லாமல் இயல்பாக ஒவ்வொருத்தரோடையும் நம்மளால் பயணிக்க முடியுது, பழக முடியுது. இல்லைன்னா பழக முடியாது. தனித்து நம்ம பாட்டில் நின்றுவோம் ஒரு அறைக்குள்ளேயோ ஒரு இடத்துக்குள்ளேயோ. எப்போயாவது ரொம்ப ரேராக தான் நமக்கு ஏதாவது ஒரு ரொம்ப உயர்ந்த வரும்போது ஒரு 25 நிமிஷம் 20 நிமிஷம் உடனே உட்காந்து அதை சமன் செய்யணும். தியானம் என்பது என்னன்னா, எங்களை மாதிரி ஆளுங்க தவம் எதற்கு செய்யணும்னா, ஒரு உயர்ந்த பேராற்றல் வரும்போது உடல் தாக்கு பிடிக்காது. அப்போ அது நம்மளோட சண்டை செய்கிறதோ நமக்கு உயர்ந்தது, அது உயர்ந்த சக்தி. அப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு வழி விட்டு அதோடைய பாதையை சீர் பண்ணி கொடுக்கணும். நம்ம பேசாமல் உட்காந்து அந்த நதி எப்படி ஓடுது, ஒரு அருவியிலேருந்து எப்படி கொட்டி எப்படி ஓடுதோ அந்த மாதிரி உடலில் தலையிலேருந்து இறங்கி உச்சங்கால் வரைக்கும் போகிற போது அது பாட்டில் ஓடட்டும். உடலில் வாகித்து எங்கே வேணாலும் நதி போல் பிறண்டு ஓடட்டும்னு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கணும். அது ஒரு 25 நிமிஷம் நடக்கலாம், 1 மணி நேரம் நடக்கலாம், 1.5 அந்த இயல்பாக அந்த பனி முடிஞ்ச உடனே அந்த பனி அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். அது முடிஞ்ச உடனே அப்படியே இயல்பாக உள்ள செட் ஆகணும்னா திருப்பி எழுந்து நம்ம ஒரு இயல்பு மனிதனாக ரெடி ஆகிடுவோம். இப்படி இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கற்று வச்சுக்கணும். சில பேருக்குள்ளே அதுக்குள்ளே அந்த லயத்துக்குள்ளேருந்து அவங்களால வெளியே வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ள மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, லயத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த லயத்திலேருந்து எப்படி வெளியில் வரணுங்கிறது ஒரு கலை, அந்த பேர் கலை. அந்த லயத்தையே அப்படி எடுத்துக்கிட்டே போயிட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும்னா ஒரு மாதிரியான ஒரு பிறண்ட மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுவோம். அது மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தவம் பண்ணுகிறவனுக்கும் தன்னை இயல்பாக எடுத்துக்கிற ஒரு செயல் தான். அந்த தவத்துக்குள்ளே உள்ளே வச்சுக்கிட்டு அதை ரசிக்க கற்றுக்கிட்டு உள்ளே இருக்கிற செயலாக்கத்தை பார்த்துக்கிட்டு தன்னோட மனைவிக்கிட்ட தன்னோட குழந்தைகிட்ட தன்னோட செயலில் அப்படியே அதை ரசிக்கிறதும் அவங்களோட பிரயாணிக்கிறதும் அப்படி கற்றுக்கணும். கடவுளுக்கும் உங்களுக்கும் தான் நட்பு, கடவுளுக்கும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆற்றலுக்கும் தான் ஒரு செயல். இவங்களை நீங்கள் மனிதனாக வெளியில் ஹேண்டில் பண்ண வேண்டியதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் நிறைய செயல்களில் வெளியில் ஹேண்டில் பண்ணுறதை வெளியில் ஹேண்டில் பண்ணுவேன், உள்ளே ஹேண்டில் பண்ணுறதை உள்ளே ஹேண்டில் பண்ணுவேன். ரெண்டையும் என்னென்னா, நான் வெளியில் ஹேண்டிலே பண்ண மாட்டேன், உள்ளே மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை எல்லாத்துக்கும் வந்துடும். ஒரு உயர்ந்த ஆற்றல் வந்தால் வெளியில் ஹேண்டில் பண்ணவே முடியாது. இப்போ உள்ளே மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும், வெளியில் மறந்து போயிடுவோம். அப்போ ஒரு பணிவிட ஆள் இருந்து நம்மளை வெளியில் இருக்கிற செயல் எல்லாத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் மேக்சிமம் 90 விழுக்காடு வெளியிலையும் நானே ஹேண்டில் பண்ணுவேன், உள்ளே நானே ஹேண்டில் பண்ணுவேன். வெளியில் ஹேண்டில் பண்ணுற விஷயத்தையும் விடாமல் நான் அந்த செயல் செய்கிறேன். அதுக்கு என்னென்னா ரொம்ப வருடமாக இந்த பயிற்சியில் பழகி போயிடுச்சு. அதனால தான் ஒரு இயல்பாக எல்லா மனிதருக்குள்ளேயும் நம்மளால் இயல்பாக இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியத்தை உருவாக்க முடியுது. அதனால தான் இயல்பாக எந்த உணவையும் எடுத்துக்க முடியுது. நான்வெஜ் இல்லாத வெஜிடேரியனில் எந்த கடையிலையும் போய் சாப்பிட முடியுது, எந்த கடையிலையும் டீ சாப்பிட முடியுது. ஒரு யோகிகளுடைய சாப்பாடு இந்த சாப்பாடு அந்த சாப்பாடெல்லாம் ஒதுக்க முடியாமல் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்றதுக்கான காரணங்கள் எங்கே இருக்குன்னா, அந்த உடலை அந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டாந்து வச்சுருக்கோம். அந்த ஃபார்முலாவிலேயே உடலையும் அந்த தன்மையையும் மாற்றி வச்சுருக்கிறதுனால அதை நம்ம செட் பண்ணியிருக்கிறதுனால அது பாதிப்பு அடையாது. அதோட பயணத்துக்குள்ளே ஒரு செயல் இருக்கும். சாப்பாடுங்கிறது அந்த முறைகள் என்பது யோகிகளோட செயல் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காற்று அந்த உயர்ந்த ஆற்றல் வரும்போது சாப்பாடு ஏதாவது திக்குமுக்கு காட்டிடுச்சுன்னா அது உடலை ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திடும், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் சாப்பாடுகள்லாம் சரியில்லாமல் மேக்சிமம் நம்மள மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்கலாம் கஞ்சி தான் சாப்பிட்ணும். கஞ்சி தான் பெஸ்ட்டு. கஞ்சியை தவிர நீங்கள் எது எடுத்தீங்கனாலும் இந்த உயர்ந்த ஆற்றலோட ஒருத்தன் பயணிக்கிறது, என்ன மாதிரி ஒருத்தன் அனுபவத்தில் இருக்கிறவன் பயணிக்கிறது ரொம்ப ரிஸ்க், ரொம்ப கஷ்டம். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்மக்கிட்ட ஒரு சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சேஞ்ச் ஒரு செயல் நடக்கும். ஆனால் அந்த செயலை ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த மாதிரி ஃபார்முலாவுக்கு சாப்பாடு போகாமல் இந்த சாப்பாடோடு வச்சு அதை எதிர்கொள்கிறது எப்படிங்கிறத நான் பழக்கிட்டேன். அதை பழக்கிட்டதுனால எவ்வளோ பெரிய உயர்ந்த ஆற்றல் வந்தாலும் அந்த இயல்பு அதுக்குள்ளே இருந்துட்டு அதுலேருந்து வெளியில் வர்ற அந்த கலையோட வெளியில் எப்படி லயத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றது, திருப்பி அந்த லயத்தை எப்படி பிடிக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால அது ஈஸியாக இருக்குது. ரொம்ப ரேராக தான் எப்பயாவது இன்ன வரைக்கும் இவ்வளோ பெரிய பயிற்சி காலத்தில் ஒரு 2 நாள் இல்லை ஒரு 3 நாள் தான் நான் இந்த மாதிரி உணவே எடுக்காமல் கஞ்சி எடுத்துருக்கேன். மற்ற நாள் எல்லாத்துலேயும் ஒரு சாதாரண மனிதர்கள் சாப்பிட்ற சாப்பாடு இயல்பாக இருக்கிறாங்கல்ல, தியானமே பண்ணாதவங்க, அவங்க மாதிரி தான் நம்ம ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம். இதை எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா
உங்கள் லைஃப்பில் உங்களை வந்து ஒரு கொண்டாடுவாங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய வரலாறு. உங்கள் கணவராக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக, உங்கள் குழந்தையாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு லேர்னிங்காகவும் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாகவும் நீங்கள் இருக்க முடியும். ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்க முடியும். இப்போ இயல்பாக இல்லை, நான் ஒரு லயத்திலே இருந்தேன்னா உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக நான் இருக்க முடியாது. லயத்திலே இருந்தேன்னா இந்த காணொலியெலாம் பேச முடியாது. ஃபுல் லயத்தில் போனவன் என்ன பண்ணுவான்னா, உரை இவ்வளோ பெரிய உரையெல்லாம் காணொலியாக காலையில் ஒன்று மாலையில் ஒன்றுலாம் கொடுக்க முடியாது. அந்த 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 லயத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி கரெக்ட் பண்ணி வச்சுக்கணுங்கிறது தான் செயல். இதுவும் ஒரு தியானத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இயல்பாக ஒரு மனிதன் தியானிக்க கற்றுக்கிறதும் இயல்பாக இருக்க கற்றுக்கிறதும் கிறுக்குக்கு போகாமல் அதை இயல்புக்கு கொண்டு வர்றதுக்கும் ஒரு செயல் இருக்குது, ஒரு வடிவம் இருக்குது. அந்த 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 செயலுக்குள்ளே இருந்தால் அது ரொம்ப வேறு மாதிரியான ஒரு வடிவமாக இருக்கும். இது ரொம்ப 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 முக்கியமானது. பெரிய பெரிய யோகிகள், பெரிய செயலாக்கத்தில் உள்ளவங்க இதை வந்து கடைப்பிடிச்சிருக்கிறாங்க, இதை செஞ்சுருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் அது அந்த எப்போ ஒரு அனுபவம் வந்துச்சோ அப்போலேருந்து அந்த இயல்பு தானாக வந்திருக்கு. அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதை இந்த நிமிடம் வரைக்கும் அதை நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கடைப்பிடிக்க அந்த கலையினால் அதை கையாளுற விதத்தை அந்த இயல்பை வந்து கற்று வச்சுருக்கிறதுனால தான் இந்த செயல், இந்த பணி நடக்குது. இல்லைனா இந்த பணி வந்து நடக்காது. இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. என்னோட நீங்கள் இப்படியெல்லாம் கலந்துரையாடலாம் ரொம்ப பண்ணிட முடியாது. அது ஒரு பெரிய விஷயம். ஒவ்வொரு தவம் பண்ணுற மாணவனுக்கும் இந்த மாதிரி உயர்ந்த செயலாக்கத்துக்குள்ளே இயல்பை வச்சுக்கிறதுக்கு பழகுங்க, தியானம் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க. அது உங்களுக்குள்ளே இருக்கணும். வெளியில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக என்னவாக இருக்கிறீங்களோ அது வெளியில் இருக்கணும். உள்ளே நீங்கள் ஒரு தவஸாக இருக்கணும். வெளியில் ஒரு மனிதனாக யாருக்கு என்ன மாதிரி செயல்படணுமோ அதை செயல்படணும். அப்போ அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இப்படி அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ என்னுடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு தவத்துக்குள்ளே, நீங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு சுகத்துக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அந்த சுகம் உள்ளே நடக்கும். வெளியில் நான் ரியாக்ட் பண்ணுறது, வெளியில் நான் பேசுகிறது, வெளியில் பார்க்குறது எல்லாரோடையும் இருக்கும். இப்போ நான் தங்கியிருக்க இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே 30 பேர் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களே இருக்கிறாங்கன்னா அவங்க தவம் பண்ணுறவங்க கிடையாது. அவங்களோட இயல்பாக நான் வந்து ஒரு உரை நிகழ்த்த முடியும்னா வெளியில் ஒரு இன்ட்ராக்ட் என்னால் பண்ணிக்க முடியுது. ஒரு தவம் பண்ணுறவங்களால இதையும் பண்ண முடியும். இது ஒரு பெரிய பயிற்சி, இது ஒரு பெரிய கலை. ஆயக்கலை 64 இது ஒரு முக்கியமான கலை. இந்த கலையையும் ஒரு மனிதன் வச்சுக்கிட்டாதான் எல்லா மனிதர்களுக்கும் போய் சேரும், எல்லா செயலாக்கத்தையும் இருக்கும். நான் இப்போ அவங்களோட பார்க்குறவங்களோட உரை நிகழ்த்துறேன்ல, அங்கே என்ன நிகழுதுன்னா அங்கே அவங்களுக்கு தவம் கற்றுக் கொடுக்கல. என்னுடைய உள்ளே இருக்கின்ற அந்த செயலாக்கம் என்ன ஆகும்னா அவங்களுடைய சுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்குது. அந்த செயல் இருக்குது. நான் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அவங்களோட நின்று பேசுகிறேன். அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் அவங்க வாழ்க்கையில் அவங்க சுவாசத்துக்குள்ளே ஒரு பெரிய சேஞ்சையோ ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன ஒரு 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 சாமி அப்படி தான் பார்க்கறது தாண்டி இயல்பாக என்னோட பேசுகிறாங்க. இயல்பாக சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, எந்திரிச்சிங்களா, இல்லைன்னா அவங்க சாமிஜி அப்படின்னு கும்பிட்டுட்டு என்கிட்ட பேச மாட்டாங்க, தன்னை மறந்து அப்படியே கும்பிட்டு நின்றுவாங்க. இப்போ இயல்பாக அங்கே ஒரு உரையாடல் நடக்கும்போது, 2 பேருக்குள்ளே ஒரு உரையாடல் நடக்கும்போது அதை தாண்டி உரையாடல் நடக்கும், சுவாசத்தில் மாற்றம் நடக்கும். அப்போ அவங்க ஒரு கேஷுவலாக என்கிட்ட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, திருப்பி நம்ம இங்கேருந்து போகும்போது அவங்க நம்மளை பார்த்துட்டு 2 வார்த்தை பேசணும், நம்மளை முன்னோக்கி வர்றாங்க. அப்போ இந்த மரியாதை, இந்த அன்பு, பாசம், பக்திங்கிறதெல்லாம் தாண்டி அங்கே என்ன ஆகுதுன்னா இயல்பு வந்துடுது. அங்கே மற்ற குருமார்கள் மற்ற செயலாக்கங்கள்லாம் அங்கே இயல்புக்குள்ளே கொண்டு வர்றது வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக வேறு வடிவத்துக்குள்ளே இருந்ததுனால அது வர்றதுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். இது பெரும் கலையை வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. நீங்கள் இயல்பாக ஒரு குரு அப்படின்னு சொல்லி இயல்பாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது வேறு. உயர்ந்த பெரிய ஆற்றல் வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அது பயங்கர ரிஸ்கியான ஒரு செயல் தான். ஆனால் அந்த மாதிரி செயல்களை நீங்கள் பார்த்துக்கணும், ஒரு செயலாக்க செஞ்சுக்கணும். உங்களை நீங்கள் பலவீனப்படுத்திக்கக்கூடாது, சுருண்டு படுத்துக்கக்கூடாது. வீட்டில எல்லாம் கூட இந்த தியானம் அந்த செயல் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவாக உடலை பார்த்துக்கிறதும் உடலை நீங்கள் பத்திரப்படுத்திக்கிறதும், தியானம் பண்ணால் உடல் பலவீனமாகும், எல்லா செயல் இருக்கும். உடலுக்கு தேவையான உணவுகளை எடுக்கிறதும், அதுக்கு எனர்ஜியாக இருக்கிறதுக்கு என்னென்னா ஒரு நல்ல தவம் பண்ணுறவனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனைவி தவம் பண்ணுறான்னா ஒரு கணவனுக்கு அவனுடைய வாழ்க்கையே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும். ஏன்னா அவள் ரொம்ப ஆக்டிவாகவும் அவளால் அவன் நல்ல ஒரு செயலுக்குள்ளே மாறணும்.
அந்த வீடே ஒரு ப்ளசண்ட்டாக மாறணும். நீங்களே சுருண்டு போய் நீங்களே அப்படியே ஒரு மாதிரி பேயடைஞ்ச மாதிரி உட்காந்து எப்போ பார்த்தாலும் தவம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சேரில் உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மாதிரி பயமும் வந்துடும். ஒரு மாதிரி அவங்க உங்களை விட்டு தனிமைப்படுத்திக்கிற மாதிரி ஆயிரும். அவங்க உங்களை விட்டு ஏதோ விலகி போகிற மாதிரி ஆயிரும். அது ரொம்ப நாள் விடாதீங்க, அந்த மாதிரிலாம் விடாதீங்க. அப்போ ஒரு பெரிய மாஸ்டிங் தவம் பண்ணுங்கள். ஒரு பிரேக்கில் ஒரு டீயை குடிச்சிட்டு ஜன்னலை திறந்து வெளியில் பார்ப்பீங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் தவம் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, உங்கள் தவத்து மேலே நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ வெளியில் நீங்கள் சில செயல்களை விட்டுறக்கூடாது. அந்த இயல்புக்குள்ளே கொண்டு வந்தணும். ஆரம்ப காலத்திலே கொண்டு வரணும், பயிற்சி காலத்திலே கொண்டு வரணும். ரொம்ப ஓவர் லயம் வந்துருச்சு, ஓவராக தியானத்துக்குள்ளே உச்சத்துக்குள்ளே போகிறீங்கன்னா வெளியில் வர முடியாது. இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே பழகுனீங்கன்னு வச்சிங்களேன், தியானம் பண்ணிவிட்டு இயல்பாக வெளியில் வந்து இயல்பாக வாழ்கிறது, இயல்பாக பேசுகிறது, இயல்பாக இருக்கிறது. தவம் பண்ணுறவங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கணும். என்னால் மேக்ஸிமம் கண்டே பிடிக்க முடியாது. என்னோட கெட்டப்பை வேணால் வச்சு கண்டுபிடிக்கலாமே என்ன இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவங்க அதுதான் பெரிய ஆச்சரியம். நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய ஆச்சரியம் அதுதான். ஒரு விமானத்தில் போகிறோம்னா கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ பேர் உட்காந்து யாரோ ஒருத்தர் தாடி முடியோட ஒருத்தர் ஒரு ஏதோ சாமியார் மாதிரி ஒருத்தர் போகிறாருன்னு நினைக்கலாமே. ரொம்ப இயல்பாக அதுக்குள்ளே இருக்கிறது வந்து அது சாத்தியமே இல்லாத ஒரு செயல். அதை வந்து நீங்கள் எப்பயுமே வச்சுக்கணும். அது நிறைய பேருக்கு நான் உரையாடும்போது ஃபோனில் கூட அந்த குருநாதர் வேறு, இந்த குருநாதர் வேறு மாதிரி இருக்குது. அந்த காணொலியில் கேட்ட குருநாதர் இவர் இல்லை, இவர் இப்படி இயல்பாக எப்படி இருக்கிறாரு, பெரிய அந்த பேச்சு, அந்த இவருக்கு தெரிஞ்சிருக்க அந்த செயலெல்லாம் பார்க்கும்போது நம்ப முடியலையே அப்படின்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதனால் நிறைய பேர் என்னென்னா சமயத்தில் என் கூட நிறைய பேசுகிறவங்கெல்லாம் இவனை உண்மையிலேயே ஒரு தவம் பண்ணுற ஆளாக மறந்துட்டு கூட சமயத்தில் ஒரு 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 இயல்பான ஆள் மாதிரியே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரிலாம் பேசிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இது ஒரு விதத்தில் நல்லது தான். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இயல்புக்குள்ளே இப்படி தான் பயணிக்கணும், இப்படி தான் இருக்கணும். இது ரொம்ப கடினம். எல்லா யோகிகளும் இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. இது உயர்ந்த கலை. இந்த கலையை நீங்கள் வந்து கற்று வச்சுக்கணும். இந்த கலை தவம் பண்ணுற மாணவர்கள் எல்லோருக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஹெல்ப் யாருக்கு பண்ணுன்னா, உங்கள் உறவாக இருக்கிறவங்களுக்கும் நாளைக்கு தவம் பண்ணுறோம்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நான் என்ன இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறேன்னா, தவம் பண்ணால் காட்டுக்குள்ளே ஓடிடுவான், தவம் பண்ணால் சாமியாராக ஓடிடுவான், தவம் பண்ணால் வேறு மாதிரி மாறிடுவான். அப்படிங்கும்போது தவம் பண்ணால் இயல்பாகவே ஒருத்தன் இருக்க முடியுங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஒரு பெரிய தவத்தை பண்ணி ஒருத்தன் இயல்பாக இருக்க முடியாது. சும்மா ஒரு பயிற்சி காலத்தில் இருக்கும்போதே நம்ம வந்து தக்கு புக்குன்னு தாண்டுறோம், தக்க புக்குன்னு தையான்னு குதிக்கிறோம். பார்வதி வந்துட்டாங்க, பரமசிவம் வந்துட்டாங்க. ஒரு பெரிய ஒரு செயலை செஞ்சுட்டு இயல்பாக இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண செயல் கிடையாது, சாதாரண வடிவம் கிடையாது. ஒரு ஹேண்டில் பண்ணுறது இருக்குல்ல குடும்பத்தெல்லாம், அது சாதாரண விஷயம் கிடையாது. என்ன ஒரே ஒரு செயலாக்கம் அப்படின்னா, இந்த தவத்துக்குள்ளேருந்து நம்மளோட அனுபவத்துலேருந்து என்னன்னா, ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக அவங்களோட இருக்க முடியாது. பழகுவோம், எல்லாம் செயல் செய்வோம், அட்டாச்மெண்ட் ஆக முடியாது. என்னென்ன அட்டாச்மெண்ட்னா, பழைய அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அவங்க அந்த பழைய அட்டாச்மெண்ட்டை எதிர்பார்ப்பாங்க. அந்த அட்டாச்மெண்ட்டு இது ஆகாது, இந்த உடலும் ஆகாது, உள்ளே இருக்கிறதும் ஆகாது. அதுதான் இதுக்குள்ளே இருக்கின்ற ஒரே ஒரு செயலாக இருக்கும். அது என்னன்னா, உங்கள் கூட இருக்கும், உங்களை பேசும், என் கூட நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் வாங்க பேசும். ஆனால் இது ஒரு தனியாக அனாதையாக தான் நிற்கும். இது என்னென்னா தனித்து விடுபட்டு தான் நிற்கணும். ஒரு தாமரையில் எப்படி தண்ணிக்குள்ளே இருந்து அது நீர் படாமல் இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம. நீங்கள் யார் குழந்தைய நீங்கள் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும், நான் கையில் குழந்தை வச்சுருப்பேன், ஆனால் எனக்கும் அதுக்கு டச் இல்லாமல் தான் இருக்கும். என்னுடைய அந்த செயல் மட்டும்தான் போகுமே வந்து, நான் விடுபட்டு தான் நிற்பேன். அப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே அந்த அட்டாச்மெண்ட் இல்லை, அந்த செயல் கிடையாது. ஒரு இயல்பாக இருக்கிற மனிதனுக்கு இந்த பாசம், அந்த இதை விட்டுட்டு நான் வர முடியல, அப்பா பையனுடைய பாண்டிங்கு, பொண்ணோட பாண்டிங்கு, மனைவியோட பாண்டிங் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்காது, என்கிட்ட இருக்காது. அதுதான் என் உறவினர்களோ என் வீட்டில் இருக்கிறவங்களோ வேணால் அது ஃபீல் பண்ணலாம். ஆனால் அவங்க மேலே இருக்கிற கேரோ, அவங்கள பார்க்குறதோ, அவங்கள வழி நடத்துகிறதோ, அவங்கள பற்றி யோசிக்கிறதோ நம்மளால் பண்ண முடியும். அந்த அட்டாச்மெண்ட் மட்டும் இது செய்யாது. இது வந்து அதுக்குள்ளே இருக்காது. அருகாமையிலே இருக்கும், ஆனால் அவங்களோட வந்து அந்த ஆகாது, அந்த மிங்கிள் ஆகாது. இதுதான் நான் பல நாள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே வீட்டில் இருங்க, ஒரே குடும்பத்துக்குள்ளே இருங்க, ஆனால் தனித்திருங்க, விழித்திருங்க. அந்த தனித்து இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய செயல். ஒரு ஹாப்பியாக ஒரு கும்பலாக உட்காந்து பேசுகிறோம், ஆனால் நீங்களாக இருக்கணும். அங்கே நீங்களாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா உள்ள தவம் ஓடணும். நீங்கள் ஒரு தவம் பண்ணுறவர், ஆனால் அவங்களுக்கு தெரியக்கூடாது நீங்கள் தவம் பண்ணுறவருன்னு. அதுதான் விழித்து இருக்கிறது.
இப்போ நான் என்னை கொண்டு ஒரு பார்ட்டி காலில் விடுங்க, என்னை கொண்டு ஒரு பாரில் கூட விடுங்க, என்னை கொண்டு ஒரு பப்பில் கூட விடுங்க, என்னை கொண்டு எங்கே வேணாலும் தூக்கி போடுங்க. ஆனால் அங்கே கூத்து நடக்கும், கும்மாளம் நடக்கும், சத்தம் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கட்டும், எந்த கலவரம் வேணாலும் நடக்கட்டும், நான் அந்த சத்தத்துலேருந்து விடுபட்டு ஒரு தவம் பண்ணுறவனா நடுவில் நிற்பேன். சத்தம் அங்கே நடக்கும், ஆட்டம் நடக்கும், பாட்டம் நடக்கும், ஆனால் உள்ள தவம் நடக்கும். இந்த ஒளி, இந்த பிளம்பு, இந்த செயல், இந்த சத்தம், இந்த செயல் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும், நிறுத்துகிற வித்தை அதுக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே அது வேலை செய்யும். அது அதை பற்றிலாம் யோசிக்காது. அதுதான் நம்மளுடைய பெரிய செயல். இதை நீங்கள் கற்று வச்சுக்கணும். இது 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 வந்து எப்பயும் வேணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு பெரிய கலை, இது ஒரு பேர்கலை. இது வந்து இந்த இயல்பாக இருக்கிற மனிதர்களுக்குள்ளே இது வேணுங்கிறதுக்காக தான் இதை பற்றி ரொம்ப நாள் பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். இதுக்கான சந்தர்ப்பம் இப்போ வந்திருக்கிறதுனால தான் உங்ககிட்ட பேசுகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தவம் பண்ணுற ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இதை கடைப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பண்ணுங்கள். உங்கள் தவத்தை மிகப்படுத்தி பேசாதீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு 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 கட்டத்தை இப்பயே போட்டுக்காதீங்க. நான் இப்படி, நான் அப்படி, நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் அப்படின்னு செய்யாதீங்க. அதே மாதிரி நல்ல தவம் பண்ணுறவங்க, தீட்சை வாங்கி தவம் பண்ணுறவங்க, உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா கட்டியெல்லாம் பிடிக்காதீங்க. ஒரு பெண்ணும் போய் கட்டி பிடிச்சிக்குவாங்க. அதெல்லாம் செய்யறதை தவிர்த்துருங்க. அது வந்து ஒரு விதமான செயல். அதெல்லாம் விடுபட கற்றுக்கணும். அது தவம் பண்ணுறவங்க அது பண்ணக்கூடாது, அது தவிர்க்கணும். ஒரு ஆண் நண்பர்களை பார்த்து கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். உடனே நான் தவம் பண்ணுறேன், என் குருநாதர் சொல்லிட்டார் அதனால் கட்டி பிடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒரு இடைவெளி போயிடும். அதை எப்படி கையாளணுங்கிறது அவங்க சங்கடப்பட்டுறக்கூடாது, அவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதை ஏமாத்துற வித்தையே கற்று வச்சுக்கணும். இப்போ நான் இருக்கேன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, 20 வருஷம் பழகுன பேரெல்லாம் இருப்பாங்கல்ல, என் கூட வேலை செஞ்சவங்களாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் என்கிட்ட எப்படி ஆரம்ப காலத்தில் பழகிருப்பாங்க. இப்போ நான் திடீர்னு வர்றேன், அவங்க திடீர்னு என்கிட்ட கை கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, என்னை தோளில் தட்டணும்னு ஆசைப்படுவாங்க. என் ஊருக்கே போனால் என்னை தோளில் சில பேர் அடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கிராமங்கள் தானே நம்ம வளரும்போது. அதை எப்படி அவங்கக்கிட்டேருந்து அது அந்த நேரத்தில் விழிப்பு வரும். அந்த நேரத்தில் அதை அவங்களுக்கே தெரியாமல் அதை அழகாக கையாளணும். இந்த டெக்னிக்கில் கற்று வச்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு நம்மளோட உரையாடுவாங்க. அந்த பாசம் குறையவே இல்லையா, ஓ என்னவே அவன் சாமியார் ஆகிட்டான்னாங்க, இவனை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, இவனை பார்த்தா போட்டு முருகன் பாட்டை போடுறாங்க, சிவன் பாட்டை போடுறாங்க, டிவியில் வருது, அப்படி வருது, செல்லில் காட்டுறாங்க, வந்து பார்த்தா எப்பயும் போல் பேசிக்கிட்டு இருக்கான், நான் பார்த்த அதே ஃப்ரெண்டு தாப்பா இவன் அப்படிமா. ஆனால் அவருக்கே தெரியாது, அவர் செய்ய வேண்டிய அந்த செயல்கள் எல்லாமே என்னை தொட்டு அப்படி இப்படி பேசுவார்ல, அது எல்லாத்தையுமே அவருக்கே தெரியாமல் அவர் பக்கத்தில் இருந்து அருகையில் இருந்து அவரை தொடாத அளவுக்கு பாதுகாத்து அழகாக அந்த செயலை கையாண்டுட்டு ஓடியாந்துருவேன். இதெல்லாம் கற்று வச்சுக்கணும். அப்போ தான் அவருக்கு என்னென்னா பெரிய ஆச்சரியம். இதுதான் என் ஊரில் நடந்துச்சு. என் ஊரில் என் தந்தையாருடைய மரணத்துக்குள்ளேயும் இதான் நடந்துச்சு. நிறைய நாள் இதை தான் நடந்துச்சு. என்னுடைய நெருக்கமானவங்க நிறைய பேருக்குள்ளேயும் இப்போ இந்த நிமிடம் வரைக்கும் என்னுடைய பயணத்தில், என்னுடைய பிரயாணத்தில் கூட இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே கண்டுபிடிக்க முடியும். இந்த செயலை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மற்ற நிறைய பேர்களை நீங்கள் படித்தும் பாருங்கள், நிறைய யோகிகளோட லைஃப்பையும் படித்து பாருங்கள், நிறைய குருமார்களையும் நீங்கள் பாருங்கள். இந்த செயலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேறு மாதிரியான ஒரு செயலாக இருக்கும். அது வேணும். அந்த இயல்பை நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய அது வந்து மிகப்பெரிய ஒரு செயல். அப்போ அந்த இடைவெளியை கண்டுபிடிக்க விடாமல் இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றம், அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு தான் தெரியணும், உங்கள் கணவருக்கு தெரிய வேண்டியதில்லை. அதை நீங்கள் வந்து அது ஒரு கலை. அதை அழகாக கையாளணும், அதை நுட்பமாக கையாளணும். அதுதான் செயல். ஒரு தவம் பண்ணுறவன் என்னென்னா, இதை வந்து பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலைன்னு இருக்காங்க, ஆயக்கலை. ஒரு யோகிங்கிறவன், ஒரு சித்தருங்கிறவன் பெரிய ஒரு கலைக்கு உரியவன், பெரிய ரசனை கலைஞன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வர்ணிப்பாங்க, ஒரு ரசனை கலைஞன், பேர் கலைஞன், பேர் ஆனந்தத்துக்குரியவன். பேர் செயல்னா அவன் நுட்பமான ஒரு ஆள், அவன் எல்லாத்தையும் பரவசப்படுத்தக்கூடிய ஆள், எல்லாத்தையும் தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஆள், எல்லாத்தையும் ஒரே நேரத்துக்குள்ள ஒரு பரவசத்தில் ஆழ்த்திட்டு போகிற ஆள் அப்படிங்கிறது தான் இதோடைய தியானமோ சித்தர்களோ இந்த கலையோ கடவுள் போதனையோ சொல்லுது. அப்போ இந்த கலைகளை நுட்பமாக கற்று வச்சுக்காம நம்ம ஒரு மாதிரி வறண்டு போய் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு தான் இப்படிலாம் நீங்கள் ரொம்ப போய் ரெசார்டாக போயிட்டீங்கன்னா, ரொம்ப ரிஷூராக போயிட்டீங்கன்னா, இங்கே இருக்கிற வெளி செயலோ உங்களை வந்து என்னென்னா இன்னும் உடல் வந்து தாக்கம் அதிகமாக இருக்கும்.
அந்த பேராற்றல் என்னென்னா உங்களை வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். 24 hours அந்த பேராற்றல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களால் அந்த ரிலாக்ஸேஷனை பண்ண முடியாது. அந்த உடல்லேருந்து ரிலாக்ஸேஷனை உங்களால் உருவாக்கிக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப கடுமையாக செயின் ஆகும். இந்த உடல் தானே, சூழல் தானே, இது உள்ளே இருக்கிறது ஆற்றல் எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியாத அணுக்கள், எல்லாமே அந்த மின்சாரத்தன்மை கொண்டது. அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது உடல் ஃபுல்லாக ஆக்கிரமித்து என்ன பண்ணுன்னா அதுவாக வேறு மாதிரி ரொம்ப இதாகும். அப்போ என்னென்னா அதை கட்டுப்படுத்தி அதை ஒரு ஒழுக்கப்படுத்தி வச்சுக்கிட்டா தான் இந்த உடலும் வந்து என்னென்னா தாக்கு பிடிக்கும். இந்த உடலில் இருந்து நீங்கள் நிறைய வேலை செய்யணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேராற்றல் உயர் ஆற்றலை அடையிறதுக்காக போராடுறீங்க, பேராற்றலை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த உடல் தாங்கலைன்னா நீங்கள் பணி செய்ய முடியாதுல்ல. நீங்கள் ஒரு பணி செய்யணும். நீங்கள் தவம் பண்ணுறதே என்னென்னா தன்னை யாருன்னு உணர்றீங்க. அதுக்கப்புறம் உணர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு உங்களுக்கு ஒரு கட்டளை இருக்கும். நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் இருக்கிறேன், நான் குருவாகி நான் ஒரு வேலை செய்கிறேன், இப்படி தான் நீங்களும் இருக்க போகிறீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லாருக்கும் அப்படி வராது, எல்லாருக்கும் அப்படி நடக்காது, எல்லாருக்கும் அப்படி ஒன்று வாய்க்காது. அது வேறு. இதோட செயலாக்கம் வேறு, என்னுடைய செயலாக்கம் வேறு. இப்போ ஒரு வேலை செய்கிற மாதிரி வாய்ப்புகள் வரும். வேலை செய்யலைன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா சில நபர்களோடு பயணிக்க வேண்டிய ஒரு சூழலாக வரும். ஒரு குழுக்களோடு பயணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் இருக்கீங்க, நம்மக்கிட்ட இருக்கீங்க, ஒரு 300-400 பேர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக பயணிக்கிறீங்கன்னு வச்சுங்க. இந்த 300-400 பேருமே அனுபவம் பெற்றுறீங்க, ஒரு பேர் ஆற்றலை பெற்றுறீங்க. அதில் ஒரு 10 பேர் 20 பேர் என்னென்னா வெவ்வேறு துறையில் நீங்கள் வந்து இந்த உலகத்துக்காக நன்மைக்காக ஒரு கண்டுபிடிப்பில் ஈடுபடணும் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த கண்டுபிடிப்பில் ஈடுபடுறதுக்கான பண்ணியிருக்கோம். பாக்கி சில பேருக்கு என்னென்னா ஒரு வேறு செயலாக்கம் செய்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டீமோட பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 300 பேர் 400 பேரோட அவர் வந்து எப்பயுமே உங்களை சார்ந்து ஒரு 300 பேர் 400 பேர் எப்பயுமே இருப்பாங்க, ஒரு குழுவாக இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் பேசணும், போதனைகள் பண்ணணும், அவங்களோட பயணிக்கணும், பல ஊர்களுக்கு போகணும், பல செயலெல்லாம் நடக்கும். இந்த மாதிரிலாம் இந்தியாவில் நிறைய குருமார்களுக்கு நடந்திருக்கு. ஒரு சாமி வராருன்னா அவர் கூட ஒரு 300 பேர் பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க 300 பேர் உட்காந்து அவர் பேச்சு கேட்பாங்க, அவர் எங்கே போகிறாரோ போவாங்க. இப்படி நடக்கும். பல ஆண்டுகளாக போவோம். அங்கே ஒரே ஒரு குருநாதர் 2 ஸ்ரீடர்கள் வந்தால் பரவாயில்ல, 300-400 பேர் வருவாங்க. அந்த ஊரே கிராமமே பார்த்து ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்து வரவேற்றுருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் இந்த அனுபவம் பெற்ற நீங்கள் இப்போ நம்மக்கிட்ட பயணிக்கிற ஒரு 400 பேர் 500 பேர் இருக்கிற உங்களுக்கு இந்த அனுபவம் வந்துருச்சு, இந்த பேராற்றல் வந்துருச்சுன்னா அந்த உடலை தக்க வைக்கிற ஃபார்மெட்டு கற்றுக்கலைன்னா, நீங்கள் உங்கள் உடல் தாங்கலைன்னா நீங்கள் இந்த அனுபவம் பெற்றும் என்ன பண்ணும், பணி செய்ய முடியாமல் போயிடும். அந்த செயலை செய்ய முடியாமல் போயிடும். நீங்கள் ஒரு யோகி தான், யோகி ஆகி நீங்கள் ஒரு யோகின்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும்ல. அதே தெரியாமல் நிறைய பேருக்கு போயிடுறாங்க. எதாவது சொல்கிறேனே, ஒரு 80 விழுக்காடு பேர் வந்து என்னென்னா இந்த சித்தம் கலங்கிடுது. ஒரு 10 விழுக்காடு பேர் வந்து என்னென்னா இந்த எப்போ பார்த்தாலும் லயத்திலே இருந்து அவங்க தன்னுடைய உடலையே மறந்துடுறாங்க. அப்புறம் இன்னொரு 10 விழுக்காடு பேரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் 2 பேர் அந்த பணி செய்கிறதுக்கான வாய்ப்புகளை ட்ரை பண்ணுறாங்க, அந்த செயல் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் வள்ளலார் மாதிரி இப்போ ஆள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய உயர்ந்த ஆற்றலாக இருந்து இயல்பாக அவர் பெரிய நம்மளை மாதிரி அந்த மாதிரி செயலுக்குள்ளே இறங்கி வேலை செய்யலைனாலும் அந்த இயல்பாக ஒரு வேலை செய்கிறது இருக்குல்ல, ஒரு எழுதுறது போகிறது வர்றது இந்த வேலை செய்கிறது இருக்குல்ல, இதுவே கடினம். உயர்ந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இயல்பாக பயணம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே நீங்கள் அந்த உடல் இல்லாமல் அது பயணம் பண்ணுறது எப்படி வேணாலும் பயணம் பண்ணலாம், அது யார் கண்ணுக்கும் தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய உயர்ந்த ஆற்றல், இந்த கண்ணை வச்செல்லாம் அந்த உயர்ந்த ஆற்றலை பார்க்க முடியாது. அதுக்கு இன்னும் மின்சாரத்தன்மை கொண்ட நமக்கு கண் பார்வையில் நம்ம தவம் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த நெற்றிக்கண்ணை திறக்கணும் அதெல்லாம் சொல்கிறோம்ல. ஏன்னா நெற்றிக்கண்ணுங்கிறது என்னென்னா ஒரு உயர்ந்த மின்சாரத்தன்மை கொண்ட பவர். அதுதான், அது கண்ணு கிடையாது, அது ஒரு பவர். அந்த பவர் இருந்தால் தான் கடவுளை பார்க்க முடியும், இப்போ கடவுள் நிலையை அடைய முடியுங்கிறது. இப்போ இந்த கண்ணே இருக்குல்ல, இந்த கண்ணே சேஞ்ச் ஆகும் தவம் பண்ணால். இந்த கண்ணே என்ன பண்ணுது, இந்த உடலே என்ன பண்ணுதுன்னா அந்த மின்சாரத்தன்மையை தாங்கிறதுக்கான பக்குவமும் அந்த மின்சாரத்தன்மை கொண்ட கடவுளை காண்றதுக்கான வாய்ப்புகள், கடவுள் வரும்போது அந்த மின்சாரத்தன்மை கொண்ட சக்தி வரும்போது தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். இப்போ நான் உயர்ந்த சக்தியாக உயர்ந்த ஆற்றலாக இருக்கும்போது அதை உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் வெளியில் உங்களோட உரையாடும் போது ஒரு சராசரி மனிதன் மாதிரி உரையாட முடியுது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிறதுனால தான் இத்தனை % தான் உங்களுக்கு தாக்கப்படணும்னு இருக்கும். இப்போ நான் வந்து அப்படியே அதை வந்து ஒரு மானாங்கடியாக அப்படியே லயத்திலே இருந்து விட்டுட்டேன்னா
இப்போ எதிரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா அது வேறு மாதிரி வடிவத்துக்குள்ளே போயிடும். அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா எல்லாருமே பரவசம் ஆக ஆரம்பிச்சுவாங்க. எல்லாருக்கும் என்னென்னா போனால் அவர்கிட்ட போனால் ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது, சிவரிங் வருது, அது வருது, இது வருதுன்னு இப்படி கத்த ஆரம்பிச்சிடுவோம். இப்போ இதெல்லாம் ஒரு குரு வந்து என்னென்னா ஒரு குருவாகிறது முக்கியம் இல்லை, ஒரு அனுபவம் பெறுறது முக்கியம் இல்லை. ஒரு கலையை எல்லா ரூபத்துலேயுமே கடைப்பிடிக்கணும், எல்லா ரூபத்துலையுமே கண்டறியணும், அதை ஆய்வு பண்ணணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும், அதை பாதுகாக்கணும், அந்த நுட்பத்தோடு விளையாட கற்றுக்கணும். ஒரு கலையை உள்ள வந்த கலையை, பேர்களையை, பேர் ஆற்றலை, பேர் செயலை கடவுளோடு விளையாட கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கிருஷ்ண பரமாத்மா முருகனெல்லாம் எதுக்கு குழந்தை வடிவமாக சொல்கிறதுனா, ஒரு கலையை ஒரு நுட்பமாக விளையாட கற்றுக்கிட்ட நுட்பமான யோகிகளில் இவங்களெல்லாம் இந்த ஆற்றலே ஒரு விளையாட்டுத்தன்மை கொண்ட அழகான அழகியல் என்று சொல்வார்கள். இதெல்லாம் வந்து பேர் செயல், பேர் வடிவம், பேர் செயலுக்குள் செயல். அதை தான் நான் உங்ககிட்ட மாணவர்களாக இருக்கிற நீங்கள் இது நுட்பமாக தெரிஞ்சுக்கணும், நுட்பமாக புரிஞ்சுக்கணும். இதில் இவ்வளோ பாடங்கள் இருக்குது, இவ்வளோ பாடத்திட்டங்கள் இருக்குது, இவ்வளோ செயல் வடிவம் இருக்குது. அப்போ வெறுமுனையே ஒரு காட்டு தியான தவத்தை, வரட்டு தவத்தை எப்போ பார்த்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு காலம் முடிச்சுக்கிட்டு அந்த சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு ஏதோ வரட்டு தவம்பாங்க. எங்கள் ஊர்லலாம் வரட்டு தவம்னா என்னென்னா குருட்டுத்தனமாக உட்காந்து வெறி கொண்டு ஏதோ தவம் பண்ணுறது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப இயல்பாக தவம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பசிச்சா ஒரு குழந்தை அழுவும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும் தவம். நம்ம 24 மணி நேரமும் ஒரு தாய் மார்புலேருந்து பால் கொடுத்துக்கிட்டே இருக்காளா என்ன? பசிச்சா தானே பால் கொடுக்குறா, அந்த செயல் அந்த வடிவம் தானே இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த தவத்தை ஒரு மணி நேரம் செய்யும்போது உடல் வந்து வேறு மாதிரி மாறும். அப்போ உடல் எப்படி மாறுது அதை கண்டுபிடிக்க கற்றுக்கணும். அந்த செயல் என்ன, அடுத்தது 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே உடல் உஷ்ணம் ஆச்சுன்னா அந்த உடலை தக்க வச்சு கற்றுக்கணும். இது வந்து குருநாதர்கிட்ட போனப்பட்டு எனக்கு ஒரே ஹீட்டாக இருக்குது, கண் எரியுது, காது எரியுது, அந்த வாய் எரியுது, இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஒரு தவம் பண்ணுகிற ஒவ்வொருத்தனும் தவம் என்ன அதை அந்த ஸ்ட்ராட்டஜியை முதல்ல கற்றுக்கிட்டு தான் தவம் பண்ணவே ரெடியாகணும். சும்மா புத்தாம்புதுவாக சும்மா போகிற போக்கில் ஏதோ ஒரு காணொலியை கேட்டு ஒரு மோட்டிவேஷன் பீச் மாதிரி கேட்டுட்டு ஓடி வந்து உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டேன், தவம் பண்ணுறேன், உங்கள் பேச்சை கேட்டேன், ரொம்ப அழகாக பேரானந்தமாக இருக்குது, என்னம்மா பேசுகிறீங்க, என்னம்மா இருக்குது, ஐயோ கேட்டு தூக்கமே வர முடியுது, அப்படி இப்படின்னு கேட்டு எனக்கு கொஞ்சம் தீட்சை கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் தவம் பண்ணக்கூடாது. தவம் என்பது ஒரு பெரிய படிப்பினை. ஒரு விஞ்ஞானியாக நீங்கள் மாறணும். விஞ்ஞானியாக மாறினா தான் தவத்துக்கான ஒரு ஸ்டூடெண்ட்னு உங்களை சொல்ல முடியும். நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணணும். அப்போ உடலை வந்து வழக்கமாக உங்கள் உடலை யார் பார்த்துக்குவா? உங்கள் மனைவி, குழந்தைங்க, ஒரு பேச்சுலர் இருக்கவன் அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க. ஆனால் தவம் பண்ணுறவன் என்ன பண்ணால் தானே பார்த்துக்கணும். ஏன்னா உடல் எப்போ வேணாலும் மாற்றம் அடையும். அப்போ வந்து ஒரு ஆளை வேலைக்கு போடுவீங்களா, நான் தவம் பண்ணுறேன், எனக்கு வந்து கொஞ்சோண்டு வெந்நீர் வச்சு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கீரை கடைச்சி கொடுங்க, எனக்கு வந்து அவ்வப்போது அதிமதுரம் கொடுங்க, அவ்வப்போது வாரத்துக்கு ஒரு நாள் நிலவேம்பு கஷாயம் வச்சு கொடுங்க, இப்படின்னு ஆள் போடுவீங்களா? இப்போ நான் இருக்கிறேன், 1,00,000 பேர் ஒரு நாளைக்கு வந்துடுறாங்க. அப்போ எனக்கு ஃபோனை போட்டு, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், ஓகே, ஃபோனை போட்டு, எனக்கு ரொம்ப வெப்பம் அதிகமாகிடுச்சு, தலைக்கு மேலே சூடு பறக்குது, எனக்கு எதாவது மருந்து சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க. அப்போ ஒருத்தருடைய கடமை என்ன? தவம் பண்ணுறது முக்கியமா? குருநாதர் பார்க்கறது முக்கியமா? கலையை வாங்கிறது முக்கியமா? தீட்சை வாங்கிறது முக்கியமா? அதெல்லாம் முக்கியம் கிடையாது. முதல்ல தவம்னா என்ன, குருன்னா என்ன, தீட்சைனா என்ன, இந்த பயிற்சியை எப்படி பண்ண போகிறோம், இந்த பயிற்சியை பண்ணால் உடலில் என்னென்னலாம் சைடு எஃபெக்ட் வரும், பின்னடைவு என்னென்ன வரும், குடும்பம் இருக்குது, இந்த செயல் இருக்குது, இந்த வடிவம் இருக்குது, இது எல்லாத்தையும் பேலன்சிங்காக எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத. அப்போ யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் செய்யணும்னா, ஒரு விஞ்ஞானியாக நீங்கள் மாறி 10 மூளைக்காரன் மாதிரி யோசிக்கணும். 10 மூளைக்காரன் யோசித்தா எப்படி இருக்கும்? அப்போ பாதிப்பு ஏற்படக்கூடாது. அப்போ மெயின் உலகத்திலே ஜெயிக்கிறதுக்கு வெற்றிக்கு என்ன தேவைன்னா இந்த உடல் தேவை. இந்த உடல் சரியாக இருந்தால் தான் உனக்குள்ள தவம் வரும், உனக்குள்ள ஆற்றலை உள்ளே உருவாக்க முடியும். அந்த ஆற்றல் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை ஆற்றலை நிலைநிறுத்துறதுக்கு இந்த உடல் தாக்கு பிடிக்கணும். அந்த உடல் தாக்கு பிடிக்கிறதுக்கு அடுத்த கட்டமாக பேராற்றல் உள்ளே வரும்போது அந்த உடல் மீண்டும் தாக்கு பிடிக்கணும். அந்த பேராற்றல் உள்ளே வந்ததுக்கப்புறமும் அதே உடலுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ வேலை செய்யணும். இதில் இவ்வளோ பெரிய பணி இருக்குது, இவ்வளோ பெரிய செயல் இருக்குது, இவ்வளோ பெரிய வடிவம் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீ கற்று வச்சுக்கணும்ல, இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. எவன் கேட்குறான்? ஏதாவது ஒரு சத்சங்கத்தில் இது சம்மந்தமாக எவனாவது ஒரு உரையாடல் நடத்தியிருக்கானா? எவனாவது ஒரு சம்மந்தமாக கேள்வி கேட்டிருக்கானா? ஆற்றல் வருமா, நான் யோகி ஆயிடுவானா, பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்கிறதுக்கு என்ன? அவன் என்ன நினைக்கிறானா, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்து தவம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க.
உங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? எதுக்கு குழந்தையெல்லாம் கொடுக்குறாங்க? நீ தவம் பண்ணுற, நல்ல தவம் வருது, ஆனால் உனக்கு இடையூறாக குடும்பம் இருக்குன்னு நீ நினைக்கிற. அந்த குடும்பத்தினால தான் நீ தவத்திலே உயரப்போகிற. அந்த சவால்லாம் கொடுக்க தான் செய்வான். இறைவன் என்பவன் பல்வேறுபட்ட சவால்களை நிறைந்து தான் ஒரு வாழ்க்கையில் நம்ம எதிர்நீச்சல் போட்டு வர முடியும். நீ எதுவுமே இல்லாமல் நீ வேணா வா, குடும்பத்தை மனைவி குழந்தையெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் வா, நீ உனக்கு நான் தீட்சை கொடுத்துட்றேன், நீ போய் தவம் பண்ணி ஜெயிச்சுட்டு அப்படி சந்தோஷமாக இருந்து பெரிய ஹாப்பியாக இருந்து எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் வீட்டில் யாருமே கிடையாது, புருஷன் கிடையாது, புள்ள கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, எனக்கு எல்லா வீடு இருக்குது, எனக்கு எல்லா சுகமும் நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு நீ உட்காந்து ஒரு பெட்டை விரித்து தவம் பண்ணால் உனக்கு நீ யோகி ஆயிடுவியா? உனக்கு தவம் கிடச்சிருமா? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு சுற்றி இருக்கிற குடும்பம், கூட்டு குடும்பம் இருக்குது, ஒரு சூழல் இருக்குது, ஒரு நெருக்கடி இருக்குன்னா இந்த நெருக்கடியெல்லாம் இருக்க வேண்டும், இருக்கணும், இருந்து தான் தீரும். இதிலிருந்து தான் ஒரு மலரணும், இதிலிருந்து தான் ஒரு பெரிய புரட்சி நடக்கணும், இதிலிருந்து தான் மாற்றம் நடக்கணும். இதை தான் ஒரு செயலுங்கிறது. இப்போ இதுக்குள்ளேருந்து தான் நான் மலரப்பட்டேன், இதுக்குள்ளேருந்து தான் இவ்வளோ வேலை செய்கிறேன், இவ்வளோ கேள்விகள், இவ்வளோ சத்சங்கங்கள். வேறு யார் இந்த இது இருந்தாலும் ஒன்று லயத்துக்குள்ளே கிறுக்கா போயிடுவாங்க, இல்லை லயமாகவே இருப்பாங்க. ஒரு இந்த மாதிரி இன்ட்ராக்ஷனு, இந்த மாதிரி சத்சங்கம், இந்த மாதிரி உரையாடலாம் ரொம்ப மேக்ஸிமம் நடத்த முடியாது, வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ அதுக்கு காரணம் பயிற்சியையும் கலையையும் நுட்பமாக கையாளுகின்ற வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாணவனுக்கும் தவத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உடல், தன்னை சுற்றி இருக்கிற சூழல்கள் தான் இப்படியாப்பட்ட ஆளுனே காட்டிக்காமல் வளரப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சுயநலமாக தான் வளருவதற்காக எதை பற்றியும் கேர் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் போவேன்லாம் போனீங்கன்னா தவம் வராது. தவம் வந்தால் கூட ஒரு பாதிப்பு அடைஞ்சிருவீங்க. இதெல்லாம் ஒரு கலை, இதெல்லாம் கற்றுக்கங்க. இதெல்லாம் கற்றுக்காமல் இருந்தால் எப்படி? எங்கள் அப்பா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, எங்கள் அம்மா எதிர்ப்பு இப்போ உனக்கு என்ன தாம்பாள தட்டை எடுத்து வச்சு, மகனே இந்தாங்க, நீங்கள் போய் அகத்தியர் மாதிரி போகர் மாதிரி பெரிய நீண்ட ஆயுளோட தவம் பண்ணி வான்னு உனக்கு ஆராத்தி எடுத்து உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உனக்கு என்ன திலகம் விடுவாங்களா என்ன? டேய், அந்த வெண்பொங்கலை தின்னியாடா? தின்னம்மா. அங்கே பக்கத்தில் ஒன்று இருக்காடா, அதை எடுத்து வச்சேம்மா. போடா, போய் பொழப்ப போய் பாடுறா, சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அதை வாங்கிட்டு வாடா, அதை செய்துட்டு வாடா. அப்புறம் உங்கள் அப்பா கூப்பிட்டு, டேய் மத்தியானம் வரும்போது முட்டைக்கோசு வாங்கிட்டு வாடா. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஏடா அப்பா அப்படி சொல்கிறாரு, அம்மா இப்படி சொல்கிறாரு, இவங்க சொல்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. உனக்குள்ள நீ வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இந்த செயல்லேருந்து நீ சக்ஸஸ் பண்ண பார்க்கணும். இப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆவார்கள்னா, இவர்கள்லாம் உன்னோட சீடர்கள் ஆகிடுவாங்க. அம்மா அப்பாவாக இருக்காங்கல்ல, அவங்களே என்ன பண்ணுவாங்க, உனக்கு சீடராக மாறிடுவாங்க, பக்தராக மாறிடுவாங்க. குருநாதா, உன்னை தேவையில்லாமல் நாங்கள் முட்டைக்கோசு வாங்க உன்னை அலக்கழிச்சிட்டோம், தேவையில்லாமல் வெண்பொங்கல் தின்னு உன்னை திட்டிட்டேன், மனசில் வச்சுட்டு பழி வாங்கிறத குருநாதான்னு அம்மா அப்பாவே பிள்ளைக்கு சீடனாக மாறிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் என்னன்னா பக்குவம் வேணும், கலையை கற்றுக்கொள்கிற முறை வேணும். அவசர அடியில் தியானத்தை கற்றுக் கொடுங்க, நானும் தியானம் பண்ணுறேன், நானும் பயிற்சி பண்ணுறேன், நானும் ஒரு செயல் செய்கிறேன், நான் இப்படியே இருக்கிறேன், அப்படியே லயத்திலேயே இருக்கிறேன், இப்படிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் முதல்ல மாற்றிக்கொள்ள வேண்டும். குறித்திருக்கிற எல்லா செயலோடு தான் நம்ம பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல்கள் வரும். அதை தாண்டி எவனாவது 100-10 பேர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு திறந்து வர வேண்டும்னு ஒரு செயல் இருக்கும். 10 பேர் ரொம்ப ரேருங்க. ஒரு 10 பேர் அந்த குடும்பத்தை திறந்துட்டு வரணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு இருக்கும். அப்போ குடும்பமே கத்துவாங்க, கொய்யா முய்யா கொய்யா முய்யான்னு. அப்புறம் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு என்ன ஆகிவாங்கன்னா, அவங்கள கும்பிடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் போயிடும். ஐயோ என்ன ஒரு குடும்பத்து ஆளுங்களா நீங்கள், ஐயோ சாமிஜியை உருவாக்கி கொடுத்துருக்கீங்கன்னா அவங்கள போய் கும்பிடுவாங்க. அவங்களே குளிக்காமல் 3 நாள் குளிக்காமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்கள போய் இவங்க கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாகி ஏடா நம்மளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் கிடையாது, ஒருத்தன் அங்கேருந்து வருவான், ஏன் லண்டன்லேருந்து வர்றேன், ஐயோ சாமிஜி இங்கே தான் இருந்தாரா, நீங்கள் தான் சாமிஜி குடும்பமானு அவன் கும்பிட்டுட்டு விடுவான். இவங்க பக்கத்து ஊர்லேருந்து பக்கத்து வீட்டுக்காரன் கூட இவங்கள ஒரு நாள் கூட வணக்கம் கூட சொன்னது கிடையாது. இப்போ அவங்க அதில் மிரண்டு போய் அதில் உருண்டு போய் அங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளே உருண்டுட்டு கிடப்பாங்க. ஐயா என்னடா அது, நம்ம பாட்டில் அவரை டெய்லியும் சாபம் விட்டோம், அவன் நம்மளை இப்படி விட்டுட்டு போயிட்டான், பருப்பு வாங்காமல் அரிசி வாங்காமல் கொத்தமல்லி வாங்கி கொடுக்காமல் போயிட்டான், கடைசியாக போனான் ஒரு இஞ்சி துண்டாச்சும் வாங்கி கொடுத்துட்டு போனான்னா இப்படி நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான்னு கத்திட்டு கிடந்தோம். இப்போ என்னென்னா எவனோ ஒருத்தன் லண்டன்லேருந்து நம்மளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குது அப்படின்னு கூட
திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். என்ன கிளம்பிட்டு ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்து ஒரு 6 பேர் வந்து நின்றுருப்பாங்க. அம்மா நீங்கள் தானே அது அப்படிமா. அவங்க அரண்டு போய் என்ன செய்யறதுனே தெரியாமல் திக்குமுக்க ஆடி போயிடுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும் வாழ்க்கையில். அதனால் நம்ம எல்லா சூழல்களுக்குள்ளேயும் ஒரு மாணவனாக இருக்கப்பட்டவன் பழக கற்றுக்கணும், ஒரு பிரயாணிக்க கற்றுக்கணும். ஒரு பெரிய போருக்குள்ளேயே இருந்து தவம் பண்ணணும். ஒரு போர் நடக்கும், ஒரு பூகம்பம் நடக்கும், மழை வரும், வெள்ளம் வரும், எல்லாம் வரும். ஒரு தவசுங்கிறவன் அதோடெல்லாம் பிரயாணம் பண்ணணும். அங்கே மேஜிக்கெல்லாம் சர்க்கஸ் எல்லாம் வந்து குரங்கு வித்தையெல்லாம் காட்டக்கூடாது. அடக்கி வாசிக்க கற்றுக்கணும். அந்த கலையை எப்படி நுட்பமாக பயன்படுத்தணும்னு கற்றுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை மிக உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகும். நம்மளோடலாம் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல செயல்களை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவெல்லாம் கற்றுக்க முடியுமோ அவ்வளவு கற்றுக்கங்க. நல்ல செயலாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.